டெல்லி மதுபான முறைகேடு வழக்கில் கேசிஆர் மகள் கவிதா சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தெலுங்கானா மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா ஏற்கனவே டெல்லி மதுபான கலால்வரி கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு 10 நாட்கள் விசாரணை காவல், அதனைத் தொடர்ந்து 28 நாட்கள் நீதிமன்ற காவல் என ஏப்ரல் 23ஆம் தேதி வரை டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் சிறையில் நீதிமன்ற விசாரணை காவல்ல அடைக்கப்பட்டிருக்கிறார். இதே வழக்குல சிபிஐயும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் சிபிஐ ஒரு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்கிறது. அந்த மனுல இந்த வழக்கு தொடர்பாக, குறிப்பாக டெல்லி மதுபான கலால்வரி கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக கவிதாவிடம் விசாரணை நடத்துவதற்கு தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று விசாரணை நீதிமன்றமான ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அனுமதி கோருகிறது. ரோஸ் அவென்யூ நீதிமன்றமும் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி கவிதாவை சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு அனுமதி என்பதை வழங்கியிருந்த நிலையில கவிதாவிடம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று கவிதாவை சிபிஐ கைது செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. முறைப்படி கவிதாவை மீண்டும் ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிபிஐ விசாரணை காவல் எடுப்பதற்கு சிபிஐ முயற்சித்து வருவதாகவும், இந்த வழக்கில் ஏற்கனவே அமலாக்கத்துறை தனியாகவும் சிபிஐ தனியாகவும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட 10 நாட்களாக விசாரணை நடத்திய நிலையில இனிமேல் கவிதாவிடம் விசாரணை நடத்துவதற்கு எதுவும் இல்லை, எனவே அவரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட வேண்டும், காரணம் சாட்சியங்களை கலைத்து விடலாம் என்ற ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற வாதங்கள் முன்னதாக நீதிமன்றத்தில் வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறையுடைய அந்த விசாரணைகள் எல்லாம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது சிபிஐ இந்த வழக்கினுடைய விசாரணை கையில் எடுத்திருக்கிறது. சிபிஐ பொறுத்தவரையில் கோவா மற்றும் பஞ்சாப் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு சவுத் குரூப் என்று சொல்லப்படக்கூடிய கவிதா ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலிருந்து 100 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் செய்தது தொடர்பாக வழக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த வழக்குகள் தொடர்பாக விசாரணைக்கு கைது செய்யப்பட்டிருப்பதாக சிபிஐ தரப்பிலிருந்து தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அல்லது நாளை கவிதா மீண்டும் நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பிலிருந்து ஆஜர்படுத்தப்பட்டு சிபிஐ விசாரணை காவல் கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தான் சிபிஐ வட்டாரங்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யோகேஸ்வரன், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.